செட்டிப்பாளையம் தனியார் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டு காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் தனியார் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் விழா நடைபெற்றது. இதில் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், காமராஜரின் கல்வி பணிகள், எளிமையான நிர்வாகம் மற்றும் மக்கள் சேவையை நினைவு கூர்ந்தார். மக்களிடம் மதுப்பழக்கம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இதனை தடுக்கும் விழிப்புணர்வை மாணவர்கள் மூலம் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மூன்றாம் இடம் PS ஜெகதீஷ் கோகுபி, இரண்டாம் இடம் 9th D. அடுத்ததாக ஆவணப்படம். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்கள் நீங்க தெளிவா இருக்கணும். குடிக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா விடுவாங்க. அதனால உங்க வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மாணவ செல்வங்கள் நீங்களும், ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்க வாழ போறீங்க, இந்த சமுதாயத்தை நீங்க வருங்காலத்தில் ஆள போறீங்க. அதனால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இருக்கு. அதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மறுபடியும் இந்த அற்புதமான பள்ளிக்கூடம் 41 ஆண்டுகளை தாண்டி தேசிய உணர்வு மிக்க ஒரு மாணவ செல்வங்களை இங்கிருந்து மாணவர்களை அனுப்பும் பொழுதே தேசியவாதிகளாக நாடு முதல் மை நேஷன் ஃபர்ஸ்ட் என்கின்ற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியில இங்கிருந்து 1000 மாணவ செல்வங்களை ஒரு ஆண்டும் கூட தயார் செய்து வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலும் கூட உங்களை இந்த நேரத்திலே பாராட்டி ஆக வேண்டும். கர்மவீரன் காமராஜர் ஐயா ஒரு தேசிய கட்சியில பணியில் இருந்த பொழுது கூட மிக தெளிவாக இருந்தார். நம்ம பண்டிட் நேரு இந்தியாவுடைய பிரதமராக யோசிச்சு பாருங்க, நேரு எவ்வளவு பெரிய மனிதர். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு, இந்தியா முதல் நாடு, அதிலே தமிழகத்தை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக இருந்த ஒரு மாமனிதர் இன்னைக்கு காமராஜர் ஐயாவை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம்.